99 பேர் தான் வந்து தமிழக காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அப்போதைய ஸ்டேட்டஸ். 2005 ஸ்டேட்டஸ். 2005 ஸ்டேட்டஸ் 85,000 சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு போலீஸில். இப்போ ஒரு சில தகவல் கிடைத்திருக்கு, நம்ம இறுதியாக சொல்லுகின்றோம். இப்போ ஒரு சில தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அரசு துறைகளும் இதுதான், ரயில்வேல இதுதான். ரயில்வேல 4% முஸ்லீம்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளும் நினைக்கிறது ஒரு சில அதிகமான பிரயாணங்கள் செய்கிறதுனால ஒரு சில முஸ்லீம்களை டிடிஆராக வந்துட்டாலோ அல்லது ரயில்வே துறையில் ஒரு சில முஸ்லீம்களை பார்த்துட்டா இதே போன்ற சகோதரிகள் போன்று பருதாணிது கொண்டு யாராவது டிக்கெட் கவுண்டரில் இருந்துட்டாங்கன்னா நமக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆஹா, ஒரு முஸ்லீமை ரயில்வே கவுண்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்ப்பது மிகவும் அரிது. பணி செய்யக்கூடிய 4% வந்து 98.7% எல்லாம் கீழ்நிலை ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் சச்சார் தரக்கூடிய அறிக்கை. அடுத்து மிஸ்ரா 2007 மிஸ்ரா கமிஷன் ஒன்று போட்டார்கள். மிஸ்ரா கமிஷனை வந்து சச்சார் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லிவிட்டு முஸ்லீம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். முஸ்லிம்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அந்த 15% இடஒதுக்கீட்டில் 10% முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை. இரண்டாவது ஒரு பரிந்துரை அவர் சொல்லுகின்றால், இது உங்களால் முடியாவிட்டால் இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய நடைமுறையில் முஸ்லிம்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஓபிசி என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் முஸ்லீம்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அது ஒரு பெரிய சதி. அதை விடியல படித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த இதில் அந்த 27%, 8.5% வந்து சிறுபான்மை மக்களுக்கு வழங்க வேண்டும். அந்த 8.5%-லும் 6% முஸ்லீம்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கின்றார். அந்த பரிந்துரையும் அப்படி தலைவர் திருச்சி மாவட்ட தலைவர் சொன்னது போல செவிடன் காதில் ஊதிய சங்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை கமிஷன்கள், ஏகப்பட்ட கமிஷன்கள். சார் வில்லியம் ஹண்டர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து 1953 காகா கலேல்கர் என்று ஒரு கமிஷனை நியமித்தார்கள். அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தது. இப்படியெல்லாம் முஸ்லீம்களும் உட்பட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ரொம்ப பாவம், ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஏதாவது பார்த்து செய்யுங்க என்று அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். அதுவும் கிடைப்பில் போடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மண்டல் கமிஷன் நியமிக்கப்படுகின்றது. 1970களில் மண்டல் என்ன செய்தார், ஒரு சில திட்டங்களோடு வருகின்றார். 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கணும், முஸ்லீம்களுக்கு அதில் அதிகமான கணிசமான ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், 50% தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்குள்ளால் 27% இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு, அதில் முஸ்லீம்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று மண்டலம் சொல்லுகின்றார். அதுவும் கிடைப்பில் போடப்படுகின்றது. அதுக்கு இடையில கோபால் சிங் கமிட்டி என்று போடப்படுகின்றது. அந்த அறிக்கை வந்து வெளியிடவே கிடையாது. விபி சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு 27% இடஒதுக்கீடை சேர்த்து அதில் முஸ்லீம்களை சேர்க்கிறார். அதற்கப்புறம் சச்சார் கமிட்டி, பிஸ்ரா கமிட்டி என்று கமிஷனுக்கு மேலே கமிஷன்களாக போட்டு 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 முஸ்லீம்களை விரக்தி வயப்படுத்தி விட்டார்களாம். 2010 மதுரையில் நடந்த சமூக எழுச்சி மாநாட்டில் ஒரு செய்தியை பதிவு செய்தோம். அது என்ன செய்தி என்றால், இப்படி கமிஷன்களுக்கு மேலாக கமிஷன்களை இந்திய அரசு போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் புலப்படுகின்றது. அது என்ன விஷயம் என்றால், உலக அளவில் இந்தியாவிற்கு ஒரு பெருமை கிடைக்கும். அது என்ன பெருமை என்றால், முஸ்லீம்களுடைய விஷயத்தில் அதிகமான கமிஷன்களை போட்ட நாடு உண்டு என்றால் இந்தியா தான் பெருமையை தவிர ஒரு புண்ணியம் கிடைக்காது. இந்தியாவுக்கு கண்ட்ரி ஆஃப் கமிஷன்ஸ், அதிகமான கமிஷன்களை போட்ட நாடு என்ற பெருமை மட்டும்தான் கிடைக்கும். எத்தனை கமிஷன்கள் போட்ட கமிஷன்கள் எல்லாம் முஸ்லிம்கள் பாவம், ரொம்ப அப்பாவிகள். ஏதாவது ஒரு சில ரொட்டி துண்டுகளை கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகளோ இன்னும் நேரம் வரல, அதுக்கு இன்னும் டிஸ்கஷன் நடத்தணும், அவன்கிட்ட கேட்கணும், இவன்கிட்ட கேட்கணும். அப்புறம் எதுக்கிட்ட கமிஷனை போடுறீங்க? எதுக்கு கமிஷன்? ஏன் கமிஷனை போடுறீங்க? இடஒதுக்கீடு கிடையாது என்று சொல்லி தொலை வேண்டியதானே? அப்படியாவது முஸ்லிம் சமூகமா ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது போராட்டங்கள் ஈடுபடுவார்கள் அல்லவா? ஏன் ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள்? இனியும் ஒரு கமிஷனை போட்டால் முஸ்லிம்கள் அந்த கமிஷனை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த விதமான சூழ்நிலையும் இந்தியாவில் இல்லை. இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். எத்தனை கமிஷன்கள், என்ன தீர்வு கிடைச்சிருக்கு? ஒரு தீர்வும் கிடையாது,
ஒரு தீர்வும் கிடையாது. ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை கேட்டுக்கொண்டது போல இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லுகின்றோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களோட நிலை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருச்சியிலும் மதுரையிலும் சென்னையிலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய வாழ்வை வைத்து நீங்கள் தப்பாக கணக்கு போட்டு விடாதீர்கள். அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் இழிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இழிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த வழக்கிலும் எந்த நேரத்திலும் முஸ்லிம்களை கைது செஞ்சு கொண்டு போகலாம், யாரும் கேட்க முடியாது என்ற தைரியம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எந்த துறையிலும் முஸ்லிம்கள் கிடையாது. நீதித்துறையா முஸ்லிம்கள் சுத்தமா கிடையாது. இருக்கிறவெல்லாம் கிளர்க்கு, இருக்கிறவெல்லாம் கிளர்க்கு, எடுபடி வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போனால் நீதிபதி என்ன சொல்லுவார்? இருக்கக்கூடிய யார் இருப்பார்? எல்லாம் அவர் தான் அவள் தான் இருப்பாங்க. இருந்துட்டு என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் விசாரணை கைதிகள், எல்லாத்தையும் விசாரணை கைதிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறை கைதிகளில் 60.5% சிறை கைதிகள் விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதை சச்சார் சொல்லுகின்றார், நம்ம சொல்லல. ஏன்னா முஸ்லீம்களை சொன்னோன்னா நம்ம முஸ்லீம்கள் நம்ப மாட்டாங்க, அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சச்சார் சொல்லுகின்றார், நீதிபதி சச்சார் சொல்லுகின்றார், 60.5% முஸ்லீம்கள் விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில். எப்படி நீதி கிடைக்கும்? விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்படுகின்றார். இப்போது கைது இஸ்ரேல் குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள காஷ்மீர் கிடையாது, இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இனியும் நிறைய முஸ்லிம்கள் கைது செய்யப்படுவார்கள். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நமக்கு நிறைய பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். இதையும் இதே போன்று சமூக போராட்டங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். வரட்டும், பார்ப்போம். எத்தனை காலங்களுக்கு இந்த இன்னல்களையும் ஏமாற்றையும் தாங்கிக் கொண்டிருப்பது. நமக்கு என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போராட்ட குணத்தில் இருந்து முகலாய பேரரசர், கடைசி பேரரசர் பகதூர் ஷா, திப்பு சுல்தான் வரலாறு நமக்கு என்று ஒரு மிகப்பெரிய போராட்ட வரலாறு நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் விஷயத்துக்கு வருவோம். இங்கு விசாரணை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்துக்கு போனால் இதுதான் நடக்கும். ஒரு பத்திரிகையாளர் கைது செய்கிறாங்க, இஃப்திகார் ஜீலானின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அது வழக்கம் போல உள்ள கேஸு, வழக்கம் போல உள்ள கேஸு. என்ன கேஸ் அப்படின்னா, அங்கே குண்டு வெடிச்சது, அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்ல அவர் கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை உலகமே அதை எதிர்த்தது. ரொம்ப ஆச்சரியமான செய்தி. டெல்லியில் உள்ள பத்திரிகை உலகமே அதை எதிர்த்தது, யாரையும் எதிர்பார்க்காத விஷயம். அவர் சிறிது காலங்களுக்கு பின்னால் விடுதலை செய்யப்பட்டார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். விடுதலை செய்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு புக்கு எழுதினார் அவர், மை டேஸ் இன் பிரிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு புக்கு. நம்ம அதை தமிழை வெளியிட்டுக்கிறோம், சிறையில் எனது நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அவர் காஷ்மீரை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர். பார்லிமெண்ட் அட்டாக்கில் கைது செய்யப்படுகின்றார். அவர் கூட ஒரு அரபிக் ப்ரொஃபஸர் கைது பண்ணுறாங்க. அவர் நம்ம பல நிகழ்ச்சியில் கூப்பிட்டுருக்கிறோம். அந்த ப்ரொஃபஸர் அரபிக் ப்ரொஃபஸர் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு முறை அடையாளம் தெரியாத ஒரு சில நபர்களால் உளவுத்துறை இப்படி தான் பேரிட்டு அழைக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும், எந்த ரகசியம் வேறு யாரும் தெரியாது. உளவுத்துறை பேரிட்டு அழைக்குது. அடையாளம் தெரியாத ஒரு சில நபர்களால் சுடப்பட்டார். அவருடைய உடம்புல 6 குண்டு பாய்ந்தது, 3 குண்டு எடுத்துட்டாங்க, 3 குண்டு இன்னும் இருக்குது. இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் பல மனித உரிமை தளங்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி இவங்களாம் கைது செய்கிறாங்க. இப்போ இவர் வெளியே இந்த புக்கில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார். அவர் திஹார் ஜெயிலில் ஒரு சில மாதங்கள் கழித்து விட்டு வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், திஹார் ஜெயிலில் உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு முஸ்லீம் உலகமே இருந்து கொண்டிருக்கின்றது. திஹார் ஜெயிலுக்குள்ள ஒரு முஸ்லீம் உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பாவிகள், அனைவரும் அப்பாவிகள். யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மாநில செயலாளர் சொன்னது போன்று வட இந்தியாவில் உள்ள தினக்கூலிகள், எல்லாரும் தினக்கூலிகள். 20 வருடங்கள், 15 வருடங்கள், 10 வருடங்கள், 8 வருடங்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையை செயலில் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறு வேற ஒண்ணுமே கிடையாது. சைக்கிள் ரிக்ஷாவை நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டேன், சைக்கிள் ரிக்ஷாவை நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டேன், அதுக்கு 10 வருஷம் ஜெயிலு. எங்க நடக்கும் இந்த அநியாயம்? சகோதரர்களே, உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள், நாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சைக்கிள் ரிக்ஷா நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டினதுக்காக வேண்டி 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறோம். நம்ம எந்த நாட்டின் கீழே, எந்த அதிகாரியின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கோழி திருடினவன், ஆடு திருடினவன்,
எல்லாத்துக்கும் 15 வருஷம் 20 வருஷம் அண்டர் ட்ரையல் எல்லாமே விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலும் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் போடாமல் நிறைய கேஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் கேட்பா? எவனை கேட்க முடியாது. ஏன்டா எவனுமே இல்லை கேட்கறதுக்கு. எல்லாமே அண்டர் ரெப்ரசன்டேஷன். எல்லாருமே அங்கு யாருமே கிடையாது. அதிகார வர்க்கத்தில் முஸ்லிம்கள் கிடையாது. அதனால தான் முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள் என்று நான் சொல்லவில்லை. 2007 அவுட்லுக் நடத்திய அந்த கணக்கெடுப்பின்படி 70% நடுநிலையான இந்துக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் வேணா போய் பாருங்க, நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. outlook.com போட்டால் போயிடும். டக்குன்னு போயிட்டு 2007 கவர் ஸ்டோரிலாம் எடுத்து படித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஆக அருமையானவர்களே, இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக சதிக்கு மேல் சதியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு தீர்வாகி விடுமா கேட்கலாம். நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்க ஜி. எல்லாம் சரி. தமிழ்நாட்டில் கடந்த அரசு ஒரு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்றது. இது நான் என்னுடைய கருத்து கிடையாது, கவனமாக கேளுங்க. தமிழ்நாட்டில் அரசு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்றது. நீங்கள் இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டும் என்று முழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இடஒதுக்கீடு கொடுத்தால் எங்கள் முஸ்லீம்கள் நிலை மாறிவிடுமா? அல்லது முஸ்லீம்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்களா? ஏதாவது ஏற்றம் கண்டு விடுவார்களா என்று கேட்டுவிட்டு ஏளனமாக ஒரு விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள். என்ன விளக்கம் என்றால், அங்கே வேலைக்கு ஆள் கூப்பிட்டான், முஸ்லீம்களே இல்லை. இங்கே வேலைக்கு ஆள் கூப்பிட்டான், போலீஸுக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட்டான், முஸ்லீம்களே இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்றது கிடையாது. சமுதாய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒரு சிலர் விவரம் தெரியாமல் சொல்லக்கூடியது. விவரம் தெரியாமல் சொல்லுவாங்கன்னு ஏன்னா இப்போ மீண்டும் சொல்லுகின்றோம். விவரம் தெரியாமல் சொல்லக்கூடிய விஷயம். முஸ்லீம்கள் இளைஞர்கள் தானே, எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போயிடுவான், அது செய்வான், வியாபாரத்துக்கு போயிடுவானுங்க, பயணம் போயிடுவானுங்க என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு, எவன் பயன்பெற்றான் அப்படி இப்படி என்று சொல்லும். நமக்கே ஒரு சந்தேகம், நம்ம தான் தேவையில்லாமல் கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ? முஸ்லீம் இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் ஒருவேளை இவர்கள் அதனை பயன்படுத்தாமல் வீணெடுத்து விடுவார்களோ, எங்கே இந்த போராட்டத்தை இவர்கள் மழுங்க செய்து விடுவார்களோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தது. கடந்த வாரங்கள் அந்த அச்சமும் தீர்ந்து விட்டது. ஏனென்றால் நாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சில தகவல்களை நாம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் நாம் தொடர் போராட்டத்தை அரசாங்கத்தோடு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் வருகின்றது, மிரட்டல்களும் வருகின்றது, உருட்டல்களும் வருகின்றது, ஒரு சில தகவல்களும் கிடைக்கின்றது, ஒரு சில இன்னல்களும் வருகின்றது. வரட்டும், எத்தனை இன்னல்கள் வந்தால் நாங்கள் தாங்கிக் கொள்ள, சமுதாயத்திற்காக வேண்டி தாங்கிக் கொள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தேவை நீதி. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல குறிப்பாக அந்த அறிஞர் பெண்மக்கள் நம்மகிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, காவல்துறைக்கு ஆளெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், முஸ்லிம் இளைஞர்கள் போகவில்லை, எனவே அவர்கள் மிகவும் வருத்தப்படுகின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாங்க. நமக்கு ஆச்சரியம், என்னடா இது போகலன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டானா என்று ஆச்சரியம். உடனடியாக நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போடும் சொல்லி நம்ம தகவலை போட்டு கேட்டோம் அப்படின்னா ஒரு தகவல் வந்தது. என்னவென்றால், இந்த தகவலின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் நிச்சயமாக அதை முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், அது ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான தீர்வு என்பதற்கு தான் இந்த புள்ளி விவரங்கள் நாம் உங்களுக்கு சொல்லுகின்றோம். இந்த புள்ளி விவரத்தின்படி, இந்த புள்ளி விவரம் எதுவரை என்றால் ஜனவரி 1/1/2012 வரைக்கும் உள்ளது. வெரி ரீசன்ட் ஆனது 2012 ஜனவரி 1 படி உள்ள அந்த கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய காவலர்களுடைய எண்ணிக்கையை பக்கா நமக்கு ரிப்போர்ட் அனுப்பி கொடுத்திருக்காங்க. ஆதாரத்தோடு நம்ம கையில் வைத்திருக்கின்றோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. வேண்டியவர்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றோம். டிஎஸ்பி ஐபிஎஸ் ரேஞ்சில் உள்ள அதிகாரிகள், ஐபிஎஸ் ரேஞ்சில் உள்ள அதிகாரிகள், ஐபிஎஸ், ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய உயர் பதவிகளில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 968. மொத்தம் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 968. அதில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 36% அடிப்படையில் 3.7% முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இடஒதுக்கீடு பிறகு நடந்த மாற்றம் என்பதை நான் அடித்து சொல்ல முடியும். இரண்டாவது சச்சார் அறிக்கையில் இதை குறிப்பிடவில்லை. இவர் சச்சார் அறிக்கையில் குறிப்பிட்ட பிறகு நடந்த மாற்றங்கள் இது. ஐபிஎஸ் கிரேட்ல உள்ள அதிகாரிகள், ஐபிஎஸ், ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி,